தேவைக்காக பழகுபவரும் தேவை வரும்போது புகழ்பவரும் மிகவும் ஆபத்தானவர்கள். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது. வாழ்க்கையில் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்கள் ஒவ்வொரு மாதிரியான குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க. அப்படி ஒரு மனிதன் உங்ககிட்ட வந்து பழகுறாங்க அப்படின்னா அந்த மனிதன் பழகும்போதே தெரிஞ்சிடும். தேவைக்காக பழகுறாங்க அப்படின்னா உங்களால் அவர்களுக்கு எந்த காரியமும் நடக்கவில்லை என்றால் உங்களிடம் அவர்கள் இருக்க மாட்டார்கள். அவர்கள் உங்களிடம் ஒன்றும் பிரயோஜனப்படாது என்ற எண்ணத்தை உருவாக்கி கொண்டு உங்களிடம் இருந்து விலகிவிடுவார்கள். அதே நேரத்தில் உங்களிடம் பணம் செல்வம் இருக்கின்றது என்றால் சில நேரங்களில் உங்களை அவர்களுடைய தேவைக்காக உங்களை புகழ்வார்கள். ஏனென்றால் புகழ்ச்சிக்கு மயங்காத மனிதனே கிடையாது என்ற ஒரு சொல் இருக்கிறது. அதனால் இந்த புகழ்ச்சி என்ற சொல்லில் மனிதன் மயங்கி விடுவான் என்று நினைத்து உங்களை சில நேரங்களில் அவர்களுடைய தேவைகளுக்காக உங்களை புகழ்வார்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள் எப்பொழுதுமே ஆபத்தான மனிதர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவைக்காக பழகுபவரும் தேவை வரும்போது புகழ்பவரும் மிகவும் ஆபத்தானவர்கள். நீங்கள் எப்பொழுதுமே தேவைக்காக பழகக்கூடிய மனிதர்களிடம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படி கவனமாக இல்லாத போது உங்களுடைய வாழ்க்கையில் அவங்களே மிகப்பெரிய பிரச்சனைகளை உருவாக்கிடுவாங்க. அதே நேரத்தில் நீங்கள் இருக்கும்போது மட்டுமே உங்ககிட்ட புகழ்ச்சியான வார்த்தைகளை பேசி உங்களை மயக்க பார்ப்பாங்க. உங்ககிட்ட ஏதாவது ஒரு காரியத்தை நடத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி உங்களை திசை திருப்ப பார்ப்பாங்க. அப்படி நீங்கள் திசை திரும்பாமல் வாழ்க்கையில் வலிமையுள்ளவர்களாக மன வலிமையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் உங்கள் அறிவை அப்பொழுது சிறப்பாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் உங்களை யாராலும் ஏமாற்ற முடியாது என்பதுதான் உண்மை. எப்பொழுது ஒரு மனிதனுக்கு அறிவு தேவைப்படுகிறது என்றால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் மனிதனுக்கு அறிவு தேவைப்படுகிறது. மனிதன் எப்பொழுதுமே அறிவுள்ளவனாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் இந்த உலகத்தில் ஒரு சில மனிதர்கள் உங்களை ஏமாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அல்லவா? அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நீங்கள் எப்பொழுதும் மகத்தான அறிவை பெற்றவர்களாக அறிவை உருவாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் உங்களை யாராலும் அசைக்க முடியாது என்பதுதான் உண்மை. அசைக்க முடியாது என்றால் உங்களிடம் மல்யுத்தம் செய்வது அல்ல, உங்களுடைய அறிவை கூர்மையாக பயன்படுத்தினால் உங்கள் மனதை யாரும் குழப்ப முடியாது.
எதற்காகவும் நீங்கள் அசைந்து கொடுக்க மாட்டீர்கள் என்பதுதான் அதற்கு பொருள். ஆகையால் எப்பொழுதுமே தேவைக்காக பழகுபவர்களிடம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்களை தேவைக்காக புகழ்பவர்களிடமும் கவனமாக இருக்க வேண்டும். இவர்கள் எப்பொழுதும் உங்கள் நன்மைக்கு பிரச்சனையை உருவாக்கக்கூடிய மனிதர்களாக இருப்பார்கள். அவர்களை நீங்கள் எளிதில் கண்டுபிடித்து விடலாம். ஏனென்றால் அவர்கள் மிடுக்காக இருப்பார்கள். அவர்கள் கண்கள் பொய் பேசும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் உங்களுடைய அறிவை அந்த சூழ்நிலைகளில் சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் அற்புதமான மனிதனாக இந்த மண்ணில் வாழலாம். நன்றி.